லஞ்ச வழக்கில் தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என அம்மாநில சட்டப்பேரவையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. முழு விவரங்கள். கண்டிப்பாக 2 நாள் விடுமுறைக்கு பிறகு புதுச்சேரி மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. கூட்டத்தொடர் தொடங்கிய உடனே எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நின்று பேசும்போது, புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. எனவே இதற்கு அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தை வலியுறுத்தினார். தற்போது கேள்வி நேரம். எனவே கேள்வி நேரம் முடிந்த பிறகு நீங்கள் பேசுங்கள் என்று பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்தார். இல்லை, இது முக்கியமான பிரச்சனை, புதுச்சேரி மாநிலத்துக்கே ஒரு முக்கியமான நிகழ்வாக இது இருக்கிறது. எனவே இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கூறி சிவா மற்றும் திமுக காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் முன்பு பேரவையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களை இருக்கையில் இருக்குமாறு பேரவைத் தலைவர் செல்வம் உத்தரவிட்டார். எங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் இங்குதான் அமர்ந்திருப்போம் என்று திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதையடுத்து தர்ணாவில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்களை வெளியேற்றுங்கள் என்று சபை காவலருக்கு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். இதன் பேரில் திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை குண்டுகட்டாக சபை காவலர்கள் தூக்கி சென்று வெளியேற்றியதால் ஒரு பரபரப்பு தான் சட்டப்பேரவையில் இன்று ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.